ஹாய். துபாயில நாங்க இருக்க ஏரியா பக்கத்துல ஒரு பெரிய பார்க் இருக்கு. அங்க தான் இப்ப வாக்கிங் போயிட்டுருக்கோம். யூசுவலா வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவோம். இந்த வாட்டி வந்து ரம்ஸான் நோன்பு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குக்கு வந்து. சரி பாப்பாவும் கேட்டுட்டே இருந்தா, போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங்க்காக அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அல்நாதா டூல இருக்கவங்களுக்கு எப்படி டிராஃபிக் வந்து உள்ள அந்த அல்நாதா ஏரியால மட்டுமே பயங்கர டிராஃபிக்கா இருக்கு இப்போ. அப்படியே பார்க்கோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதனால நம்ம ஊர்ல மாரி தான். வாக்கிங் போயிட்டு சில பேர்லாம் வாக்கிங் முடிச்சுட்டு போண்டா, பஜ்ஜிலாம் சாப்பிட்டு வர மாரி, இங்கேயும் நிறைய பேர் வந்து உள்ள வாக்கிங் முடிச்சுட்டு வெளியில வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு போறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ரம்ஸானுக்காகன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஜென்ரலா வந்து ஸ்டால்ஸ் இருக்காது. ஏதாவது ஃபெஸ்டிவ் டைம்னா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் இந்த ஏரியாவுக்கு இப்பதான் வந்திருக்கோம் நாங்க. இந்த பார்க் வந்து ரொம்ப பெருசு. வாக்கிங்க்கு வந்து ஒரு தனி ட்ராக் இருக்கு. சைடில் வந்து சைக்கிளிங்க்கு இன்னொரு ட்ராக் இருக்கும். வாக்கிங் பண்ணுற இடத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு சைக்கிளிங்க்கு தனியாக ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு தான் பாண்ட் இருக்குது. பெரிய பாண்ட் ஒன்று இருக்குது. கீழே வந்து நடக்கிற ஏரியாவில் 100 மீட்டர் 200 மீட்டர்னு ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ்க்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்க்க ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு வாக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆன மாதிரி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைக்கிளிங் ட்ராக்ல வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. நிறைய பேர் வந்து வாக்கிங் வந்துட்டுருப்பாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக வந்து ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கனால ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து காத்தோட்டமாக வந்துட்டு போகும்போது நல்லா தான் இருக்கும். வாக்கிங் போகும்போதுமே சைடில் வந்து இந்த மாதிரி பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நடக்கிறவங்க வந்து சில டைம் டயர்டானா, நிறைய பேர் வயசானவங்கலாம் வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து டயர்டானா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சென்டரில் வந்து பாண்ட் இருக்கும். அதில் ஃபவுண்டெயின் இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 700 மீட்டர் வரைக்கும் ரீச் ஆகிட்டேன். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே வாஷ்ரூம் இருக்குது. இந்த 700 மீட்டர் தாண்டி இன்னும் போயிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து இன்னொரு வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. வாஷ்ரூம் இருக்கிறது பெருசு இல்லை, அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்தியாவில் வந்து நான் வெளியே போனால் வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடுவேன். ஏன்னா வெளியில் வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மனசே வராது, ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எங்கே போனாலும் வாஷ்ரூம் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 900 மீட்டர் தாண்டி வாக் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு சைடில் வந்து இந்த பேஸ்கெட் பால், ஃபுட்பால் அதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு ஏரியா இருக்கும். அங்கேயும் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். பசங்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. 1100 மீட்டர்ஸ் வந்து தாண்டி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. இங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஸ்டால்ஸ்லலாம். முடிச்சுட்டு 2 ரவுண்ட் இன்னும் வாக்கிங் போயிட்டு வெளியில் வந்தோம். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தோம். எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. சாட்டர்டே வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. சண்டே வந்து காலையில் எந்திரிச்சோன்னே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் தான் கிளம்பிட்டுருக்கோம். வெளியில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. அது வந்து என் தம்பி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அவங்ககிட்டேருந்து அதை வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அவங்ககிட்டேருந்து பார்சலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து ஒரு மாமாவோட வீட்டில் கெட் டுகெதர் இருந்தது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டியில் ட்ராகன் மார்ட் ஒன்று இருக்கும். சரி அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போகலாம் மாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். உள்ளே போனால் டாய்ஸ் கடையை பார்த்தோன்னே என் பொண்ணு வந்து நின்றுட்டா. சரி அவளுக்கு வந்து ஒரு ஏரோப்ளேன் மாதிரி ஒரு டாய் வாங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ ஷாப்ஸ் இருந்தது. நிறைய கடை பார்க்க வந்து இவ்வளோ வெரைட்டிஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்குற மாதிரி வரல இன்றைக்கி, சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து மாமாவோட வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். ஒரு 10:30 11 o'clock இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. வந்தோன்னே முதல் வேலை என்னென்னா, கொடுத்து விட்ட பார்சலில் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணுறது தான். இங்கே எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஊர்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுத்து விட்டால் தான் திருப்தியாகும். இங்கேருந்து நமக்கு அதை வந்து வாங்கி பார்க்கும்போது அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே வந்து இதில் எதுவுமே நான் வந்து பெருசாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. 1 2 ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்சது. மீதி எல்லாமே வந்து என் பொண்ணுக்கு அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். மிக்சர் வந்து 2 பேருமே வந்து கட்டுன்னு கட்டுவாங்க. அவ்வளோ தூரம் சாப்பிடுவாங்க. மிக்சர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா, அப்புறம் வந்து நாகர்கோவில் ஸ்பெஷல் நேந்திரம் சிப்ஸு, அப்புறம் வந்து சோமாஸ், அதுக்கப்புறம் டீ கடையில் வந்து ஒரு கேக் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேக்கு. அதுக்கப்புறம் 2 பேக்கெட் வந்து அதிரசம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அரிசி முறுக்கு, அதுவும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். 2 பேக்கெட் வந்து கடலை மிட்டாய் இதெல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனாலும் அங்கேருந்து தான் வரும் எங்களுக்கு. ஸ்நாக்ஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்து யாராவது இந்தியாவுக்கு போகிறாங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது வந்தால் அப்படியே கட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த கவருக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஆந்திரா முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச கடலை இருக்கும்ல, நிலக்கடலை பொரிச்சு அது,
எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் வராது. கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துல வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். துபாயிலேருந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, இன்னும் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து இன்னும் பார்சல் வந்துட்டுருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் சாட்டர்டே சண்டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.